நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அழகான கியூட்டான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சு உடனே வாவ் இது உண்மையாடா இப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட வியப்போடைய நீங்களே ஒரு பக்கம் ஆச்சரியப்படுவீங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ண நண்பர்கள் ஃபாலோ பண்ணி விட்டு போங்க. அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம தீபிகா இருக்காங்களா அவங்க இதுன்னு ஒரு பக்கம் மல்லியை மிரட்டலாம் மல்லியை உரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடையும் அவங்காரத்தோடையும் திமுறோடையும் ஒரு வேலை செஞ்சாங்க. தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லல. அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இப்போ எல்லாமே நடந்துன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த தீபிகாவை பிடிச்சி சும்மா நிற்காம ஒடுன்னு அடிச்சு ஓட போறாங்க நம்ம மல்லி கிட்ட. அப்படி என்ன ஆதாரம் கிடைச்சி மல்லி எந்த ஆதாரத்தை வச்சு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கான்ஃபிடென்ட்டா பேசினு இருக்காங்க. மல்லி என்னம்மா யாருமா நீ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆச்சரியமே ஒரு பக்கம் பயப்படுற அளவுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஏற்படுத்தி தான் இருக்கு. இப்போ மல்லி என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை பத்தி நான் சொல்ல போறேன். அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம தீபிகா இருக்காங்கல்ல அவங்களோட பொண்ணை நம்ம தலைவன் தீபக் கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த சமயத்துல தான் நம்ம மல்லி ஆப்போய்க்கிறாங்க. தீபக்கும் மல்லியும் விஜய் 3 பேரும் சேர்ந்து மூவர் படை அப்படின்ற மாதிரி மூவர் படையும் நாவர் படையா மாறுது. ஒரு பக்கம் ஐஸும் கூட சேர்ந்துறாங்க. ஐஸ் வந்து தான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன மல்லி அம்மா கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி தேம்பி வெம்பி அல்றாங்க. அந்த சமயத்துல திடீர்னு ஃபோன் பண்றாங்க நம்ம மல்லி தீபிகாவுக்கு. இதோ பாரு தீபிகா, இனிமே இந்த கேஸுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இந்த கேஸை இனிமே நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயா வாயில இந்த கேஸை கேன்சல் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீ போனேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதோட இந்த பிரச்சனையை நான் சுலபமாக விட்டுருவேன். இல்லை முடியாது, இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ ஆடினேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். நான் பேசிக்கலி ரொம்ப நல்லவன், என்னை கெட்டவெல்லாம் மாற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்காத. என் பொண்ணு வெண்பாக்காக நான் எந்த எல்லைக்கும் போக ஆரம்பிக்குவேன். நீ உன் தம்பி அதாவது தினேஷ் இறந்து போனவனுக்கோசரம் நீ எந்த அளவுக்கு ஆட்டம் போடுற போது உயிரோடு இருக்கிற பொண்ணுக்காக நான் எந்த அளவுக்கு ஆட்டம் போடணும் எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யணும் அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் செய்யலாம், என்ன செஞ்சாலும் இந்த மல்லி ஒரு பக்கம் ஆமாஞ்சாமின்னு கும்பிடு போட்டுருங்க இருப்பான்னு சொல்லிட்டு நினைச்சா வாயெல்லாம் உடச்சு போடுவேன் இன்னொரு டைம் என் வழியில் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் தபார் இதுதான் அந்த கடிதம், அந்த கடிதத்தில் இப்பயே நீ கையெழுத்து போட்டு தந்தா போதும், இது எட்டு போயிட்டு நான் ஐரா ஆஃபீஸர் கிட்ட கொடுத்து உன்னோட ராஜினாமா கடிதத்தை நானே ஒப்படைச்சிடுறேன், நீ இந்த இடத்த விட்டு கிளம்புனா மட்டும் போதும், மற்றபடி எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம பயத்துல ஒரு பக்கம் கூணி குறிய போயிட்டு கதறி தேம்பி வெம்பி நொந்து அழுந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் அடடா ஆனந்தம் பாடும் மனமாசையும் ஜெலிநாடும் அந்த மாதிரி சந்தோஷமா தான் இருக்கு. இதை விட சந்தோஷம் நமக்கு வேற என்னடா வேணும் வாழ்க்கையில. ஆனந்தம் இந்த மாதிரி ஒரு ஆனந்தம் எங்கேயான இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எங்கேயும் இருக்காதுங்க. இதுதான் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் தாட்டு கிளப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் இதோட விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்த ஆணித்தனமா ஒரு பக்கம் அடிச்சு சொல்ல ஆரம்பிக்கணும். அது வேற எதுவும் இல்லைங்க, தீபிகா இருந்து மனசுக்குள்ள ஏய் மல்லி நீ என்னடி நினைச்சுன்னு இருக்க, அந்த தீபிகாவை சாதாரண ஒரு லேடி நினைச்சுன்னு இருக்கா, நான் ஃபயர் நான் பத்த வச்சுட்டல, அந்த ஃபயர் எப்படி எரிய போகுது எப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சு இந்த எட்டத்தவே சுட்டு எரிக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூடி விரைவில் நீ தெரிஞ்சுக்க போறடி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுன்னு இருக்காங்க. இந்த பார் தீபிகா நீ ஃபயரு உன் இஷ்டத்துக்கு மனசுக்குள்ள எதான நினைச்சுக்கிட்டு நீ என்ன அழிக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப வந்தேன்னா அடுத்த செகண்ட் உன் நிலைமை என்ன சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்டுவேன், அதனால என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. மல்லி என்னம்மா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் தாட்டு பூட்டுன்னு வா அப்படியே வாட்டி எடுக்கிறியாமா, நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு, இந்த அளவுக்கு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவு தான் இருக்கு. சரி பரவாயில்ல இருக்கட்டும், என்னதான் நடக்கும் அப்படின்ற கருத்தைப்படி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்குள்ள போலாம் வாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கதிரேசன் இருக்காருல அவர் வந்து ஒரு பக்கம் தன்வாயை தனக்கெதிரி தவளை தன்வாயால் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மாவா சொல்லாங்க. அது ஏற்ற மாதிரி அவர் வாயால் அவரே கெட்டு போயிட்டாருங்க. அவர் வந்து நேராக போயிட்டு நான் இப்படி பண்ணல நான் அப்படி பண்ணல நான் அதை பண்ணல இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லிருக்காங்க. மாமா நான் உங்ககிட்ட வந்து இதை பண்ணீங்க அதை பண்ணீங்க நான் எதுவுமே கேட்கலையே, நீங்களா ஏதோ ஒன்று பேசுறீங்க, நீங்களா பேசி நீங்களா வாய கொடுங்க ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதெல்லாம் கேட்டதும் உடனே எதுவுமே பேசாம ஒரு பக்கம் சைலண்டா இருக்காங்க. எது பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு சிந்திச்சு பேசுறாப்பா, இந்த இடத்துல கொஞ்சம் வாய விட்டாலும் நம்ம வாய ஒரு பக்கம் உடச்சு திருப்பிடுவாங்க போல அந்த அளவுக்கு கொல்ல வெறியில இருக்கிற மவனை நான் பாத்துக்க அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் சொல்லிருக்காங்க. சரி
இருக்கட்டும், பார்த்துக்கலாம். எத்தனை பிரச்சனை, எத்தனை சோதனை, வேதனை என்ன வேணாலும் வரட்டுங்க, எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி தாங்கி இரும்பான மனசு இது. இந்த மனுஷனை யாராலையும் அசைக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது அப்படின்ற விஷயத்த நம்ம ஒரு ஆணித்தனமாக நம்பி தான் ஆகணும். சரி, போனதெல்லாம் போயிருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்ல போகிறேங்க. அந்த விஷயத்த கேட்டால் நீங்களும் ஒரு பக்கம் இது உண்மையா இப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட வியப்போட பார்ப்பீங்க. நம்ம நாகு இருக்காங்கல்ல, நாகரப்பாம்பு நாகு, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தீபிகா அவங்களோட கூட்டணி வைக்கிற மாதிரி கை கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கேடுகட்ட கேரக்டர் தீபிகாவை அழிக்கிறதுக்கு தாங்க. மல்லி தான் ஒரு பக்கம் அப்படியே வந்து பேசுவா, வாழைப்பழம் மாதிரி பேசுவா, என்ன பேசினாலும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி அவ கூட சேர்ந்து இருந்து என்னை அழிக்கிறதுக்கான ஆதாரத்தெல்லாம் அவர் கொடுக்குற மாதிரியே கொடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. இதனால எதனா பிரச்சனை இருப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி நாகு சொல்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் தான் ஒரு டைம் சொல்லிட்டேன்ல, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி டைலாக் எல்லாம் விட்டுருக்காங்க. இதெல்லாம் கேட்டதான் என்னதான் பேசுறியோ பேசுமா, உன் இஷ்டத்துக்கு ஏதோ பேசுறேன், எனக்கு எதமோ பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு. அந்த தீபிகா வேற மாதிரி ஒரு பக்கம் பிளான் பண்ணிருக்கா, அவளை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு, கை காலால் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பயமா எனக்கா, என் அகராதிலிருந்து அந்த வார்த்தையவே நான் டெலீட் பண்ணிட்டேன், அந்த வார்த்தையை பத்தி என்கிட்ட பேசுறீங்களா, இதுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் தவறா பேசுற வேலை வச்சுக்காதீங்க, இதோட என்கிட்ட அந்த வார்த்தை பேசுறத விட்டுறணும் சரியா, இதுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் பேசுங்க நான் டென்ஷன் ஆயிரும், பொல்லாதான் ஆயிரும் அப்படின்ற மாதிரி மல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டேட்டிங் பண்ணுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக. ஒரு 15 செகண்ட் இருக்கா, ஓகே. அந்த 15 செகண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இப்படியே பேசினே இருப்பேன், அப்படியே வீடியோ கட் பண்ணி விட்ருவோம், நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்கலாம், நான் போய் என் வேலையை பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you.